அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்பில் நம்ம ரிவிஷன் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் பார்த்தோம். அந்த ரிவிஷனில் கல்வி தொலைக்காட்சியில் நடத்தின கணக்குகள் அதை நம்ம ஏற்கனவே நடத்திட்டு இருந்தோம்னா அதை நடத்தாமல் விட்டுட்டோம். நடத்தாமல் ஏதாவது கணக்குன்னா அதை நம்ம நடத்திட்டுருக்கோம். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த 2 சாப்டர்ஸ். செகண்ட் சாப்டரில் இன்னும் கொஞ்சம் கணக்கு இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு 3rd and 4th இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம போட போகிற கணக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 2.14. 1, -1/2 + i√3/2, -1/2 -i√3/2 என்ற புள்ளிகள் சமபக்க முக்கோணத்தின் புள்ளிகளாக அமையும் என நிறுவுக. Prove that the given points will form a equilateral triangle. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் சும்மா ஒரு படத்தில் குறித்து பார்க்கணுன்னா எக்ஸ் அச்சு. இப்போ எக்ஸ் அச்சில் மெய் அச்சுன்னு சொல்லுவோம், ஏன்னா இது வந்து ரியல் ஆக்சிஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால ரியல் ஆக்சிஸில் 1, இமேஜினரி இல்லை பாருங்கள், ஐயே இல்லை. அதனால் எக்ஸ் ஹெச்ன்றது ரியல் ஆக்சிஸ், இது 1. இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ், அதாவது ரியல் ஆக்சிஸில் நெகட்டிவ், இமேஜினரி ஆக்சிஸில் √3/2. அப்போது இங்கே மைனஸ், அங்கே ப்ளஸ். ஸோ இந்த பாயிண்ட் இதை நீ பின்னு வச்சுக்கோங்க. மூணாவது, ரெண்டுமே நெகட்டிவ், ரியலும் நெகட்டிவ், இமேஜினரி நெகட்டிவ், மெய்யும் நெகட்டிவ், கற்பனையும் நெகட்டிவ். ஸோ அப்போ ரெண்டுமே இந்த இடம். ஸோ இதை சின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த 3 சமபக்க முக்கோணத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். வெக்டர் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஞாபகம் வருதா? அந்த லா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஏ, இது பி, இது சி. அப்போது ஓபின்னு சொன்னால் -1/2 + i√3/2 மைனஸ் ஓஏன்னு சொன்னால் 1. இப்போது இந்த கற்பனை அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். மெய்யை தான் மெய்யோட சேர்க்கணும். அப்போது -1/2 -1 எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 × -1 -2, -2 -1 -3/2 + i√3/2. ஓகேவா? இப்போது இதோட நீளம், லென்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். லென்த்துக்கு என்ன செய்யணும்? மாடுலஸ்னால் என்ன செய்யணும்? √ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்ன? -3/2, இமேஜினரி பார்ட் என்ன? √3/2. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ண பார்க்கலாம். √-3 ஸ்கொயர் பண்ணால் +9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போது ரெண்டுலேயும் காமனாக 4 எடுத்துக்கோ. 9, 3, 12. 12 4 ஆல்ரெடி, 4, 3, 12. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏபி என்ற லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இது எவ்வளோன்னு சொன்னால் √3. ஏபிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிசியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிக்கு அப்புறம் பிசி. பிசிக்கு என்ன ஃபார்முலா? ஓசி மைனஸ் ஓபி. ஓகேவா? ஓசி மைனஸ் ஓபினா பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஓசி மைனஸ் ஓபினா -1/2 -i√3/2. இதை கழிக்க போகிறோம். எதில் கழிக்க போகிறோம்? ஓசியில். ஓசி மைனஸ் ஓபி, ஓபியில் கழிக்க போகிறோம். ஓபின்னா -1/2 + i√3/2. ஓகேவா? அப்போ என்ன வரும்? -1/2 -i√3/2. இது உள்ள மைனஸ் கொண்டு போனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -i√3/2. அப்போது ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ -i√3/2 -i√3/2 -2i√3/2. இப்போ 2 2ஆல் கேன்சல் பண்ணால் -i√3 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு மாடுலஸ் அப்படின்னு சொன்னால் எண் அளவு மட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? அது எதை குறிக்குதுன்னா பிசியினுடைய நீளத்தை குறிக்குது. எதோ நீளம்? பிசியோட நீளம். ஓகே, அதுக்கு என்ன சொன்ன? இப்போ மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர், அதான் ஃபார்முலா. இங்கே மெய்ப்பகுதியே இல்லை. அப்போ கற்பனை பகுதி என்னென்னா -√3 ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்போது -√3 ஸ்கொயர் பண்ணால் +3 ஆகிடும். அதுக்கு ரூட் எடுத்தால் √3 தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 3. அப்போ என்ன? √3. ஓகேவா? அப்போது பிசியோட நீளமும் என்னன்னு கேட்டால் √3 தான். இப்போ பாருங்கள், ஏபி கண்டுபிடிச்சோம், பிசி கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம சிஏ கண்டுபிடிக்க போகிறோம். சிஏக்கு என்ன ஃபார்முலா? ஓஏ மைனஸ் ஓசி. ஓஏ நமக்கு தெரியும். ஓஏ எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம்? OA is 1.
OC is -1/2 -i. ஓகேவா? அப்போது 1 minus 1/2 -i √3/2. அப்போ இது ரெண்டுலேயும் நம்ம மைனஸ் சேர்க்கலாமா? அப்போ என்ன ஆகிடும்? 1 + 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் i √3/2. அப்போது இதை பாருங்கள் சரி, ரெண்டு 3/2 ப்ளஸ் i √3/2. இப்போ சிஏக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? மாடுலஸ் என்ன அளவு மட்டு அதை கண்டுபிடிக்கணும். செய்யணும் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்னா 3/2, இமேஜினரி பார்ட்னா √3/2. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் 4. அப்போது நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டுலேயும் காமனாக யார் எடுத்துடலாம்? 4 எடுத்துடலாமா? கீழே பாருங்கள், 2லேயும் 4, 9 3 12, 12 4ஆல் அடித்தா 3. ஸோ இதுவும் என்ன தான்? √3 தான். எதுவும் √3 தான். சிஏ படத்தில் பாருங்கள். அப்போ எல்லாமே சமம். அப்போ சமப்பக்க முக்கோணத்தில் எல்லாமே சமமாக இருக்கும். தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு மாடுலஸ் கூட போடலாம். மாடுலஸ் ஏபி ஈக்குவல் டு மாடுலஸ் பிசி ஈக்குவல் டு மாடுலஸ் சிஏ. மாடுலஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு √3. ஓகேவா? அப்படி எழுதிச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். தேர்ஃபோர் இந்த லாஸ்ட் லைன், the given points will form equilateral triangle. தமிழில் சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும் அல்லது அமைக்கும். எது உனக்கு வசதியாக இருக்கோ அதை செய். ஸோ இது 3 மார்க்காக கேட்கலாம்பா. ஓகேவா? அப்போ சமபக்க முக்கோணம் 3 பக்கம் சமமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஏபிபிசிசியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், எல்லாம் சமம்னு ப்ரூவ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 2.5 பயிற்சி 2.5 9வது கணக்கு. z³ + 2z bar = 0 எனும் சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் உண்டு என நிறுவுக. ப்ரூவ் தட் this equation has 5 solutions. ஓகே, இப்போ கொஸ்டின் எழுதிக்கோ. என்ன கொஸ்டின்? z³ + 2z bar = 0. இதை ஈக்குவேஷன் 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இது பின்னாடி தேவைப்படுது, அதனால் அப்படி போட்டு வச்சுக்கோ. இப்போ z³ நிறுத்திக்க. +2z bar இந்த பக்கம் வந்தால் -2z bar. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுங்க, மட்டு எடு. அப்போது மாடுலஸ் z³ = -2 மாடுலஸ் z bar. ஸோ மாடுலஸ் அந்த மாதிரி பிரிக்கலாம். அதாவது மாடுலஸ் z1 × z2 = மாடுலஸ் z1 × மாடுலஸ் z2 பிரிக்கலாம். அது ஒரு தியரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ அதேமாதிரி மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் z பாரும் மாடுலஸ் ஆஃப் z2 சேம் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் z பாரும் மாடுலஸ் ஆஃப் z2 சேம் தான். ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதை இந்த பக்கம் கொண்டு வா. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? மாடுலஸ் z³. இந்த பக்கம் வந்தால் -2 மாடுலஸ் z = 0. இதை கொண்டு வந்துட்டு அப்போ 0 தானே இருக்குங்க. இது ரெண்டுலேயும் காமனாக மாடுலஸ் z வெளியேடு. மாடுலஸ் z வெளியே எடுத்தால் மீதி -2 தான் இருக்குங்க. மாடுலஸ் z³ ஒரு மாடுலஸ் z எடுத்துட்டால் மீதி மாடுலஸ் z² இருக்கும். இப்போ இது ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்? மாடுலஸ் z = 0 அல்லது மாடுலஸ் z² -2 = 0. ரெண்டாக பிரிச்சாச்சா? சரியா? இப்போது மாடுலஸ் z² ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். z × z bar. z × z bar இல்லைன்னா சாதாரண வச்சுங்க. z × z தானே z². இங்கே மாடுலஸ் வருதுனால z × z bar தான் மாடுலஸ் z². -2 = 0. இப்போது z × z bar நிறுத்திக்கோ. -2 இந்த பக்கம் வந்தால் +2. இப்போது z bar நிறுத்திக்கோ. z bar நிறுத்தினா மல்டிப்ளிகேஷன், z இங்கே வந்தால் டிவிஷன்ஸு. ஸோ இப்போ யாரை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன்? z bar. ஏற்கனவே ஒரு தீர்வு இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு தீர்வு. எது ஒரு தீர்வு? மாடுலஸ் z = 0 என்பது திஸ் இஸ் ஒன் சொல்யூஷன் அல்லது ரூட். சொல்யூஷன் சொல்லலாம் அல்லது ரூட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ மீதி 5 தீர்வுகள் சொன்னோம். அந்த 5 தான் கண்டுபிடிச்சின்னு வரும். 1 கண்டுபிடிச்சாச்சு, மீதி 4 இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு எழுது? சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. சமன்பாடு 1ல் பதிலிட.
என்ன சமன்பாடு ஒன்று z cube ப்ளஸ் 2z bar equal to 0. Now எதை கண்டுபிடிச்சிட்ட நீ z பாரை கண்டுபிடிச்சிட்ட. z bar equal to 2 by z. ஓகேவா? இப்போது இங்கே காமனாக z எடுத்துக்கோ. காமனாக z எடுத்துகிட்டு z into z cube z power 4 plus 2 into 2 4 equal to 0. ஓகேவா? இப்போ cross multiply பண்ணு. z into 0 0 ஆகிடும். z into 0 0. அப்போ மீதி என்ன இருக்கும்? z power 4 plus 4 equal to 0. இப்போ இது பாருங்கள், 4th degree equation, 4ஆம் படி சமன்பாடு. எனவே இதற்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்? இட் ஹாஸ் 4 சொல்யூஷன்ஸ். இதற்கு 4 தீர்வுகள் உண்டு. ஏற்கனவே நம்ம ஒரு தீர்வுகள் சொல்லிட்டோம். இங்கே சொன்ன மாதிரி இது ஒன்று. இப்போ இது 1, இது 4 சேர்த்தா 5. therefore டோட்டல் 5 சொல்யூஷன்ஸ். மொத்தம் 5 தீர்வுகள். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டு அவ்வளோதான்பா. ஸோ இதை திருப்பி படித்து எழுதிப்பார், உனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ காம்ப்ளெக்ஸில் கல்வி தொலைக்காட்சியில் நடத்தின எல்லா கணக்கையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3வது பாடத்துக்கு போக போகிறோம் தைரியமாக. 3வது பாடம் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? சமன்பாட்டியல், தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதில் ஒரு சம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 3.2 எடுத்துக்காட்டு 3.2 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2x² - 7x + 13 = 0 எனும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் α² β² ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை உருவாக்குக. ஸோ உருவாக்க சொல்கிறோம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா the roots of the equation 2x² - 7x + 13 = 0 then நம்ம ஃபார்ம் பண்ணோம் ஈக்குவேஷன் வித் α² and β² as roots. நல்லா கவனிச்சுக்கோ. இப்போது கொஸ்டின் எழுது. என்ன கொஸ்டின்? 2x² - 7x + 13 = 0. ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டா, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஞாபகம் இருக்கா? சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மூலங்களின் கூடுதல். என்னென்ன மூலம் சொன்னால்? ஆல்ஃபாவும் பீட்டாவும் சொன்னால். கூடுதல்னா ப்ளஸ். என்ன ஃபார்முலா? -b/a. மூலங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு -b/a. மைனஸ் இங்கே பாருங்கள், இது a, இது b, இது c. அப்போ bனா ஃபார்முலாவில் இது மைனஸ், b வந்து -7/a வந்து 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 7/2. அடுத்தது என்ன கண்டுபிடிப்போம்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் பெருக்கல். அப்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, கூடுதல்னா ப்ளஸ்ஸு, பெருக்கல்னா பெருக்கல் பண்ணும். இதுக்கு ஃபார்முலா c/a, மாறிலி கான்ஸ்டன்ட் பை a. எது கான்ஸ்டன்ட்னா 13/a. a வந்து x² கீழ் கோஎஃபிஷியன்ட். ஸோ அது அவ்வளோதான். இதை சுருக்க முடியாது. 13/2 அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? அவன் கொடுத்த ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். மூலங்களின் கூடுதலும் மூலகம் பெருக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஈக்குவேஷனை உருவாக்க சொல்லியிருக்கிறான். அப்போ புது ஈக்குவேஷன், புது சமன்பாட்டை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? x² - சம் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஞாபகம் இருக்கணும், நீ 10th படிச்சுக்கிறது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. அதாவது வேறு வழியில் சொன்னால், புதுசாக வரப்போகிற ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எப்படி இருக்கணுமா? α² β² இருக்கணுமா? நீ ஃபார்ம் பண்ண போகிற சமன்பாட்டுக்கு, உருவாக்க போகிற சமன்பாட்டுக்கு மூலங்கள் தான் இருக்கணுமா? α² β². அப்போது மூலங்களின் கூடுதல்னு சொல்லும்போது எப்படி இருக்கணும்? α² + β² இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கணும். மூலங்களின் பெருக்கல்னா α² பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டும் நான் சைடு ஒர்க்காக கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா, எதையும் சைடு ஒர்க்காக கண்டுபிடிக்க போகிறேன். α² + β², அதாவது a² + b². a² + b² ஃபார்முலா 9th படிச்சிருப்பேன். a + b² -2ab. a + b² -2ab. ஓகேவா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு பாருங்கள். 7/2 அதை ஸ்கொயர் பண்ணிக்கோ, -2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எவ்வளோ? 13/2. 2 2ஆல் அடி. 7² 49, 2² 4 -13. ஓகேவா? 49 காமனாக 4 எடுத்துக்கோ. 13 4 52. 49 52 கழிச்சா -3/4. அப்போது நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம்? α² + β² ஆன்சர் என்னன்னா -3/4 இன்ட்டு எக்ஸ். இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? α² β². ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? α²
பீட்டா ஸ்கொயர் ஈஸி. எப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே எழுத முடியாது இல்லையா, இங்கே எழுதலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டுமே. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எவ்வளோ, 13/2, 13/2. அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 13 × 13, 169, 2 × 2 4. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். 169/4 ஈக்குவல் டு 0. இப்போ கீழே 4 வந்ததுனால முழுவதையும் 4ஆல் பெருக்குங்கள். முழுவதையும் 4ஆல் பெருக்க. அப்போ என்ன வரும், 4x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x. 4ஆல் பெருக்கும்போது அந்த 4 கேன்சல் ஆகும். இங்கே 4ஆல் பெருக்கும்போது 4 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த கணக்கில் 3 ஸ்டெப் இருக்குது. அப்போ 3 மார்க்காக கேட்கலாம். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் இருந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சோம். மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் கண்டுபிடிச்சி தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது சமன்பாட்டை உருவாக்குகன்னா ஃபார்ம், அதுக்கு இந்த ஃபார்முலா. அதில் அதனுடைய ரூட் எப்படி இருக்கணுமா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கணுமா, அதை போட்டு வச்சுக்கிட்டு இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது அதை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.5ல் 5ல் ஃபஸ்ட்டு சம். இது ஒரு 5 மார்க் சம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தான் ஏற்கனவே பார்க்காததான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, எப்போவுமே எக்ஸாமில் ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அந்த சம்மை நல்லா ஒத்து பார்க்கணும். இப்போ இதில் என்ன சார் ஒத்து பார்க்குறதுன்னு பாருங்கள். இது 4th டிகிரி ஈக்குவேஷன், 4ஆம் படி சமன்பாடு. 4 3 2 1ன்னு வருது பாருங்கள். அது நம்மளால் பார்த்துக்கோ. 4th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், இங்கே 6 இங்கே 6, அதை பார்த்துக்கோ. ரெண்டாவது விஷயம் அது, இங்கேயும் 6 இருக்குது ஃபஸ்ட்டில், அதே மாதிரி கடைசிலையும் 6 இருக்குது. அடுத்தது பாரு, x³ முன்னாடி -35 இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி -35. இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னென்ன சொல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கணும். ரெண்டாவது x⁴ கெழுவும் கோஎஃபிஷியண்ட்டும் கான்ஸ்டன்ட்டும் சேமாக இருக்கணும். மூணாவது x³ கெழுவும் எக்ஸின் கெழுவும் சமமாக இருக்கணும். இப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா முழுவதையும் x² வகுக்க வேண்டும். முழுவதையும் x² வகுக்க வேண்டும். அப்போது இது x² வகுத்துட்டா இது x⁴ x² கேன்சல் ஆனால் x² ஆகிடுமா. ஆனால் இங்கே பாருங்கள், 35 x³ x² எடுத்தால் x வந்துடும். 62 x² எடுத்தால் கேன்சல் ஆகிடும். ஆனால் 35 x² வகுத்தா 1/x வரும். இங்கே பாருங்கள், x² இல்லை பாரு, அப்போது 1/x² வரும். ஏன்னா முழுவதையும் நம்ம எதால் வகுத்துருக்குறோம், x² வகுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், அதேமாரி அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கோ. இது ரெண்டுலேயும் காமனாக 6 எடுத்துக்கிட்டேன்னா இங்கே x² வரும், இங்கே 6 எடுத்துட்டேன்னா 1/x² வரும். அடுத்தது இது ரெண்டுலேயும் காமனாக -35 எடுத்துக்கோ. அப்போது மைனஸும் எடுத்துட்டா நல்லா பார்த்துக்கோ, எக்ஸ் வரும். இங்கே மைனஸ் எடுத்துட்டா +1/x வரும். ஓகேவா, அடுத்தது மீதி அப்போது எது மட்டும் தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் 62 மட்டும் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஒரு ஒழுங்காக வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் ஒன்றுக்கு பேர் வைக்க போகிறேன். புட் இந்த x + 1/x இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஒய்ன்னு பேர் வைக்க போகிறேன். சார் அப்போ இதுக்கு என்ன சார் பேர் வைப்பீங்க, y² கேட்டால் இல்லை, மாட்டிக்குவேன். நல்லா கவனி. இப்போது இதை நான் சைடு ஒர்க்காக செய்கிறேன். x + 1/x = y. இப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணேன். ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y², இதை ஸ்கொயர் பண்ணால் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா, a² + 2ab + b². ஓகேவா, இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகே, இந்த எக்ஸால் கேன்சல் பண்ணிட்டா 1 இருக்கும். 1 2s are 2. அப்போது x² + 2 + 1² 1/x² = y². இப்போ நமக்கு என்ன வேணும், x² + 1/x² மட்டும்தான் வேணும். அது மட்டும் நிறுத்திக்கோ. x² + 1/x² நிறுத்திட்டோன்னா ஏற்கனவே y² +2 இந்த பக்கம் வந்தால் -2. அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை பாருங்கள், இதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். எதில், 6. நல்லா கவனிச்சுக்கோ. x² + 1 x + 1/xக்கு பேர் தான் ஒய்ன்னு வச்சோம். அப்போ இது y² கேட்டால் இல்லை, y² -2. ஓகே, -35. x + 1/xக்கு பேர் ஒய்ன்னு வச்சிட்டோம். +62 = 0. இதை பிறகு பார்க்கலாம். 6y², 6 2 12, -35y
ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இருபடி சமன்பாடு வந்துச்சு பாருங்கள். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயர் இருக்கா, அடுத்தது ஒய் இருக்கா, 62ல் 12 கழிச்சா 50 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு நம்பரை லாஸ்ட் நம்பரால் பெருக்கும். அப்போது 6 5 30னா 300, பெருக்கல்னா ப்ராடக்ட் எவ்வளோ 300, கூட்டினால் நடு நம்பர், கூட்டல்னா சம் எவ்வளோ -35. அப்போது நீ என்ன பண்ணணும், 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பரை பெருக்குனா 300 வரணும், கூட்டினா -35 வரணும். அது என்ன சொல்ல பார்க்கலாம், நான் சொல்லிட்டா -20 -15 -20 -15. ஓகே, பெருகி பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 × 5 2 30 300 ஆகிடுமா, -20 -15 -35 கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ நம்ம காரணிகளை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எப்படி எழுதுவோம் அதை எப்படி எழுதுவோம், 6y² அப்படியே எழுதிக்குவோம். எப்படி பிரித்தோம், -20 -15ன்னு பிரித்தோம். அப்போது -20y -15y கடைசியாக என்ன இருந்தது, +50 = 0 இருந்தது. இது ரெண்டும் தனியாக எடுத்துக்கோ. இது ரெண்டுலையும் யாரும் எடுக்கலாம், இரண்டையும் ஒய்யும் எடுக்கலாமா? அப்போ 2 எடுத்துட்டா 3 2 6, y² ஒய் எடுத்தாச்சுன்னா ஒய், இங்கே 2 எடுத்தால் 10 2 20. இங்கே இது ரெண்டுலேயும் காமனாக 5 மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ 5 எடுத்தாச்சுன்னா 3 5 15, மைனஸ் தான் எடுத்தாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுவோம், அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 10 போடுவோம். ஏன் சார் 10னா 15 50. ஓகேவா? இது ரெண்டுலேயும் காமனாக எதை எடுக்கணும், இங்கேயும் 3y - 10 இருக்குது, அங்கேயும் 3y - 10 எடுத்தாச்சுன்னா மீதி இங்கே 2y -5 ஈக்குவல் டு 0. இப்போ இது 2 ஈக்குவேஷனாக பிரிக்கலாமா? 3y -10 ஈக்குவல் டு 0, இன்னொன்று 2y -5 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒய்னா என்ன நம்ம பேர் வச்சு ஞாபகம் வந்துட்டியா? ஒய்க்கு என்ன பேர் வச்சோம், x + 1/x. அப்போது x + 1/x -10 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பேர் வச்சோம், ஒய்க்கு x + 1/x -5 ஈக்குவல் டு 0. இப்போது உள்ள 3 கொண்டு போ, 3x + 3/x -10 ஈக்குவல் டு 0. இங்கே 2 உள்ள கொண்டு போ, 2x 2/x -5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ முழுவதையும் எக்ஸால், இங்கேயும் பெருக்கு அங்கேயும் எக்ஸால் பெருக்கு, எக்ஸால் பெருக்கிட்டா 3x², எக்ஸால் பெருக்கிட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸால் பெருக்குனா 10x, 0 × x 0. அதே மாதிரி எக்ஸால் பெருக்குனா x², எக்ஸால் பெருக்குனா கேன்சல் ஆகும் 5x, 0 எக்ஸால் பெருக்குனா 0. ஸோ இதையும் எக்ஸால் பெருக்கிறோம், அதையும் எக்ஸால் பெருக்கி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இருபடி சமன்பாடு வந்துடுச்சா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 3x² -10x + 3 = 0. இது 2x² -5x + 2 = 0. அதே மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரால் பெருக்க 3 9, பெருக்குனா 9 வரும், கூட்டினா -10 வரும். அந்த மாதிரி பிரிங்க பார்க்கலாம். 9 9 -1 -9 -10 கரெக்டாக? அப்போ எப்படி பிரிக்கலாம், 3x² அப்படியே வச்சுக்கணும், -10x எப்படி பிரிக்கலாம், -1x -9x + 3 = 0. இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும். இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் எடுத்துட்டா 3x - 1. இது ரெண்டுலேயும் காமனாக 3, ஆக்சுவலாக நான் -3 எடுக்கிறேன். அப்போ 3 9, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால -1 போடு, அப்போ தான் 3 வந்துடும். இது ரெண்டுலேயும் காமனாக 3x - 1 எடுத்துட்டா x - 3 = 0. இதை ரெண்டாக பிரி, 3x - 1 = 0 அல்லது x - 3 = 0. -1 இந்த பக்கம் வந்தால் +1, பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 3. ஸோ x = 1/3, இங்கே x = 3. இங்கே இதை விட்டுட்டோம் பாரு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரால் பெருக்கு, 2 4, பெருக்கல் ப்ராடக்ட் இஸ் 4, சம் கூட்டல் வந்து எவ்வளோ -5 வரணும். அப்போ எப்படி பிரிப்ப, -1 -4. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 4 4 4,
-1 -4 -5. இப்போ ப்ராடக்ட்டு சம்னா எஸ்னா கூட்டல். ஓகே, அப்போ இதை பிரித்து சொல்லி பார்க்கலாம். 2x² -5x எப்படி பிரிக்க போகிறோம்? -1x -4x கடைசியாக +2 = 0. இது ரெண்டு காமனாக எக்ஸ் எடுத்தால் 2x -1 தான். அப்போ தான் x × x x² ஆகும். எக்ஸ் எடுத்தாச்சுன்னா -1. இது ரெண்டுலேயும் காமனாக -2 எடுத்தாச்சு. -4ல் -2 எடுத்தால் +2 தான் வரும். அப்போ தான் 2 × 2 4 வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, நான் என்ன போட போகிறேன்? மைனஸ். அப்போ தான் -× -ப்ளஸ் ஆகும். 2 எடுத்தாச்சுன்னா 1 போடணும். 2 2. இது ரெண்டுலேயும் காமனாக 2x -1 எடுத்துட்டோன்னா மீதி x -2 = 0. இது ரெண்டுலேயும் தனித்தனியாக பிரித்து எழுது. 2x -1 = 0 அல்லது x -2 = 0. -1 இந்த பக்கம் வந்தால் +1, -2 இந்த பக்கம் வந்தால் +2, பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2. அப்போது x = 1/2, x = 2. இப்போ பாருங்கள், நம்ம பார்த்த அந்த சமன்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா 4th டிகிரி ஈக்குவேஷன். 4 கொஸ்டின் இருக்கு பாரு, 4th டிகிரி. அப்போ இதுக்கு 4 தீர்வுகள் உண்டு. அந்த 4 தீர்வுகள் தான் சொல்யூஷன். சால்வ்னு சொன்னால் கொஸ்டினை தான் தீர்க்கன்னு சொன்னால். அப்போ தீர்வு என்னென்ன அப்படின்னு பார்த்தா 1/3 3, 1/2 2. அவ்வளோதான். பஸ் அது ஒரு வித்தியாசமான சம். இதனால் பார்த்துக்கோ 5 மார்க்ஸ் சம். ஓகேவா? அந்த 3வது பாடம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சமன்பாட்டியலில் அந்த 2 கணக்கு தான் நம்ம பார்க்கல. மீதி கணக்கெல்லாம் போட்டோம் நம்ம. அதனால் நம்ம கவலைப்பட வேணாம். இப்போ நம்ம 4th சாப்டருக்கு போயிடுறோம். 4th சாப்டர் பேர் ஞாபகம் இருக்கா? இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். அதில் எக்ஸசைஸ் 4.4 பயிற்சி 4.4ல் 1ல் 3வது கணக்கு 2 மார்க்ஸ் சம் தான். ஈஸியாக இருக்கும். 2 மார்க் தான். முதன்மை மதிப்பு காண்க. அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. கொசிகண்ட் இன்வர்ஸ் -√2. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஒரு வாட்டி எழுதிக்கலாமா? y = கொசிகண்ட் இன்வர்ஸ் -√2. கொஸ்டின் எழுதிட்டேன். உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள், கொசிகண்ட் எக்ஸுக்கு என்ன ஃபார்ம்லனா 1/sin x. இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டேன். சீக்கண்ட் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1/cos x. அதெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா? அப்போது இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் கொஞ்சம் பார்த்துக்கேன். கொசிகண்ட் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸ்னு எழுதி இதை 1/√2ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா கொசிகண்ட்க்கு ஃபார்முலா 1/sin. புரியுதா? ஸோ இதனால் கொசிகண்ட்டை சைன்னு எழுதிக்கிட்டு கொசிகண்ட் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸ்னு எழுதிக்கிட்டு -√2 1/√2ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். என்ன ஃபார்முலா? கொசிகண்ட் இன்வர்ஸ் x = 1/, இது ஃபார்முலா. நான் திருப்பி அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். கொசிகண்ட் இன்வர்ஸ் x = சைன் இன்வர்ஸ் 1/x. அதே மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ் x = காஸ் இன்வர்ஸ் 1/x. அதே மாதிரி டேனுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் -1/√2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது சைன் இன்வர்ஸ் என்ன ஆகிடும்? sin y = -1/√2. ஓகேவா? இப்போது ஒய்க்கு என்ன வேல்யூ போட்டால் 1/√2 வரும்னா 45 டிகிரி. சைன் 45 1/√2. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ மைனஸ்னால் நம்ம இந்த படத்துக்கு போய் ஆகணும். ஞாபகம் இருக்கா இது? ஸோ எப்போ மைனஸ் வரும்? கீழே இது தீட்டானா இது மைனஸ் தீட்டா, இது தீட்டானா இது மைனஸ் தீட்டா. அப்போ எத்தனாவது குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட்டில் தான் இருக்கு. ஓகேவா? சரி, அப்போது நம்ம என்ன போட்டால் போதும்? ஒய்க்கு ஒய்யோட வேல்யூ மைனஸ் போட்டுக்கோ. மைனஸ் தீட்டான்னு சொன்னதுனால -π/4. இப்போ நம்முடைய எய்ம் என்னென்னா, இது எங்கே பிரின்சிபல் வேல்யூனா இது கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்கும்? இங்கே பாருங்கள், -π/4 என்பது -π/2க்கும் +π/2க்கும் நடுவில் இருக்கான்னு பார்க்கணும். π/2னா 90, -π/2னா -90. -90க்கும் +90க்கும் நடுவில் தான் -π/4 இருக்கும். π/4னா 45, -45 இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும். அதனால் இதுதான் பிரின்சிபல் வேல்யூ, முதன்மை மதிப்பு. எதனுடைய முதன்மை மதிப்பு? எதோட முதன்மை மதிப்பு? கொசிகண்ட் இன்வர்ஸ் -√2ஓட முதன்மை மதிப்பு என்னன்னா -π/4. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். 2 மார்க்கு தான். அடுத்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.27. எக்ஸாம்பிள் 4.27. சால்வ், தீர். tan inverse 2x plus tan inverse 3x = π/4. எப்போன்னு கேட்டால், if 6x² is less than 1.
அதாவது rx² லெஸ் தேன் 1 ஏனில் இது இப்படி வந்திருக்கணும். சரி, இந்த கணக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோ. என்ன கொஸ்டின்? tan inverse 2x ப்ளஸ் tan inverse 3x ஈக்குவல் டு π/4. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா எழுதிடுவோம். tan inverse a ப்ளஸ் tan inverse bக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நல்லா 11th பார்த்துட்டோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். tan inverse a plus b by 1 minus ab. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஏனா 2x, bனா 3x. போடலாமா? என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? tan inverse என்ன ஃபார்முலா? a plus b by 1 minus a into b into. ஓகேவா? இப்போது இது ரெண்டு ஆட் பண்ண 2xும் 3xும் 5x by 1 minus 3 2s are 6 x into x x square. ஓகே, இங்கே என்ன இருக்குது? tan inverse இருக்குது ஈக்குவல் டு π/4. ஸோ இதனால தான் இதில் 6x ஸ்கொயர் லெஸ் தென் 1 சொல்லிட்டான். இங்கே பாருங்கள், இது 1 விட சிறியதுன்னு சொன்னதுக்கு காரணம் 6x ஸ்கொயர் வந்துருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போது tan inverse ஓகே இப்போ மீது என்ன இருக்கும்? 5x by 1 minus 6x ஸ்கொயர். ஓகேவா? tan inverse இங்கே கொண்டு வந்துட்டோம். அது tan ஆகிடுச்சு. 5/4னா 45. tan 45 எவ்வளோனா 1. முந்தி பார்த்தது sin 1/√2, அது sin 45 1/√2. 45 தான் π/4. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது tan 45 1. இங்கே 5x by 1 minus 6x ஸ்கொயர். க்ராஸ் மல்டிப்ளை பண்ண, குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன வரும்? 5x is equal to 1 into 1 1 minus 6x square into 1 minus 6x square. இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் minus 6x square இந்த பக்கம் வந்தால் plus 6x square. ஆல்ரெடி அங்கே 5x இருக்குது. ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் -1 ஈக்குவல் டு 0. முந்தி பண்ண மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரால் பெருக்கு. 6 into -1 -6 பெருக்கல். இது பெருக்கல். கூட்டினா சம். கூட்டினா என்ன வரணும்? 5 வரணும். அப்போ இது ரெண்டாக பிரித்து பாரு, இப்படி வரும். ஓர் 6 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பெருக்கியாச்சு. கூட்டி பாரு, 6ஓட -1 கூட்டினா 5 வரும். சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? 6x² அப்படியே வச்சுக்கணும். 5x தான் எப்படி எழுதணும்? -1x ப்ளஸ் 6x கடைசியாக -1 ஈக்குவல் டு 0. ஸோ 6xல் 1xை கழிச்சா 5x. இது ரெண்டுலேயும் பொதுவாக எக்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போது 6x -1 ப்ளஸ் இதில் 1 மட்டும்தான் எடுக்க முடியும். ஓர் 6 6x ஓர் 1 1 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுலேயும் பொதுவாக 6x -1 எடுத்துட்டா rx -1 எடுத்துட்டா மீதி இங்கே எக்ஸ். rx -1 எடுத்துட்டா மீதி இங்கே +1 ஈக்குவல் டு 0. ரெண்டாவது பிரி 6x -1 ஈக்குவல் டு 0 அல்லது x + 1 ஈக்குவல் டு 0. +1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடுது? -1. அது கிடையாது ஆன்சர். அப்போது -1 இந்த பக்கம் வந்தால் +1 பெருக்கல் 6 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 6. ஓகேவா? அப்போது எது ஆன்சர் கரெக்டு? x ஈக்குவல் டு 1/6 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இதுவும் ஒரு 2 மார்க் சம் தான். பயிற்சி 4.3 எக்ஸசைஸ் 4.3ல் செகண்ட் சம். மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse tan minus π/6. அதை ஒரு வாட்டி எழுதிக்கோ. tan inverse tan minus π/6. 2 மார்க்ஸும் உடனே ஆன்சர் வந்துடும். அப்போது இதில் tan inverse tan ரெண்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஆன்சர் என்னென்னா -π/6. π/6னா 30 டிகிரி, -π/6னா -30 டிகிரி. இது கண்டிப்பாக எதுக்கு நடுவில் தான் இருக்கும்? -π/2க்கும் +π/2க்கும் -90க்கும் +90க்கும் நடுவில் தான் -30 இருக்கிறது. எனவே அதான் சொல்யூஷன். ஸோ இது ஈஸியான சம். இதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. அடுத்த சம் பாருங்கள். இது 3 மார்க்காவோ அல்லது 5 மார்க்காவோ கேட்கலாம். நம்ம 3 மார்க்னா எடுத்துக்கோமே. எக்ஸாம்பிள் 4.4 எடுத்துக்காட்டு 4.4 ஃபைண்ட் த டொமைன். ஞாபகம் வருதா? 11th படிச்சிருக்கோம். சார்பகம் காண்க. அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். sin inverse 2 - 3x². சார்பகம் நம்ம இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க, நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ அப்போ அதில் இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஞாபகம் இருக்கா? இப்போ sin inverseோட வேல்யூ எதுக்கு நடுவில் இருக்கும்? -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கும். தெரியும் உங்களுக்கு? இப்போது உள்ளே என்ன இருக்குன்னா 2 - 3x². அதை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 2வை ரிமூவ் பண்ணணும்னா முழுவதுலேயும் நம்ம -2வை சேர்க்கணும். முழுவதுலேயும் நம்ம எதை சேர்க்கணும்? -2வை சேர்க்கணும். அப்போது -2 - 1
less than or equal to minus 2 plus 2 minus 3x square less than or equal to 1 minus 2. அப்போ minus 2 minus 1 minus 3 plus 2 minus 2 cancel ஆயிடுச்சுன்னா minus 3x square less than or equal to 1ல 2 subtract பண்ணா minus 1. ஓகேவா? இப்போ முழுவதிலும் மைனஸ் இருக்குது பாருங்கள், எல்லாவற்றிலும் மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நான் உங்களுக்கு ரகசியம் சொன்னேன், எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் கிளாஸில். 11th நம்ம பார்த்துருக்கோம். அந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னவாயிடும், கிரேட்டர் தென். ஸோ ரெண்டு இடத்துல அதுமாரி மாறும். மைனஸால் பெருக்கும் போதும் மாறும், ரெசிப்ரோக்கல் தலைக்கீழாக எடுக்கும்போதும் அந்த மாதிரி மாறும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதோடு நம்ம நிறுத்திக்கிட்டு நம்ம ரெண்டு இடைவெளியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டால் இது மட்டும் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். அடுத்தது 3x ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது 3ஐ 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இந்த 3 இங்கே கொண்டு வந்தால் 1/3. ஓகேவா? இப்போது 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்படி திருப்பி எழுதலாமா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இன்இக்வாலிட்டி மாறக்கூடாது. அந்த ஷார்ட் போர்ஷன் எக்ஸ் ஸ்கொயரை நோக்கி இருக்கணும், இந்த விரிந்த பகுதி 1 நோக்கி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அதேமாதிரி இதை மாற்றலாமா? இது ஏற்கனவே அந்த இதில் தான், இதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எதுக்கு நடுவில் இருக்குது, 1/3க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது. அது எப்படி எழுதலாம், 1/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பாருங்கள், அது கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அந்த இது மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். 1/3 நோக்கி குறுகிய பகுதி இருக்கணும். பாருங்கள், 1/3 நோக்கி குறுகிய விரிந்த பகுதி எக்ஸ் ஸ்கொயர் நோக்கி கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயரை நோக்கி குறுகிய பகுதி ஷார்ட் போர்ஷன் பாருங்கள் 1 நோக்கி கரெக்டாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1ன்னு வரும். 1 கூட வேணாம், ஏன்னு வச்சுக்கோ, பொதுவாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ ப்ளஸ் ஆர் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். அதனால் எக்ஸுக்கு 2 வேல்யூ ப்ளஸ்ஸும் மைனஸ் வர்றது எதுன்னு கேட்டால் மாடுலஸ் தான். மாடுலஸ் எக்ஸு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், நம்ம மைனஸாகவும் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதனால் மாடுலஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/3. அப்போது எக்ஸோட வேல்யூ எதுக்கு நடுவில் இருக்குன்னா -1 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட் ஆகிடும் பார்த்துங்க, அதை விட்டுட்டோம். 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். -1/√3 வரைக்கும் யூனியன், அப்புறம் 1/√3லேருந்து +1 வரைக்கும். இது ஒன்றா ஒரு ஃபார்முலாவாக கூட சொல்லித்தரேன். எப்படின்னா a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படி இருந்துச்சுன்னா எனில் தென் ஃபார்முலா என்னென்னா -b -a க்ளோஸ்ட் இன்டர்வல் பார்த்துக்குங்க, மூடிய இடைவெளி யூனியன் a, ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலாவே நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் அந்த இது வந்துடும், இடைவெளி இன்டர்வல் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம், டொமைன். ஓகே, சார்பகம். இதான் சார்பகம், இதான் வந்து என்ன சார்பகம், டொமைன். ஸோ இன்னைக்கு கிளாஸு இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த 4th சாப்டரில் ஒரு 2-3 கணக்கு இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். 5th சாப்டரில் அவ்வளோவா இல்லை, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிவிஷனு வர வாரத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 2nd வால்யூமுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 4.22 எடுத்துக்காட்டு 4.22 cos inverse x plus cos inverse y plus cos inverse z equal to pi மற்றும் and 0 less than xyz less than 1 எனில் then prove that அல்லது show that x square plus y square plus z square equal to 2xyz equal to 1 என நிறுவுக. இதான் கேள்வி. இப்போது பதில் பாருங்கள், நம்ம இது கொஞ்சம் பேர் வச்சுக்க போகிறோம். சொல்யூஷன் என்ன பேருன்னா, ஆல்ஃபாக்கு பேர் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வச்சுக்குவோம், பீட்டாக்கு பேர் காஸ் இன்வர்ஸ் ஒய்ன்னு வச்சுக்குவோம், காமாக்கு பேர் காஸ் இன்வர்ஸ் ஜட்னு வச்சுக்குவோம். அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்குவோம், இதில் கொஸ்டின். ஸோ இது சொல்யூஷன். நம்ம புட் அல்லது லெட் தமிழில் என்க நம்ம பேர் வைக்கிறோம். இதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் எழுதுவோம். என்ன கொஸ்டின், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஜெட் ஈக்குவல் டு பை. இது கொஸ்டின். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு பைன்னு வரும். இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வச்சுக்குவோம்,
ப்ளஸ் காமா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் காமா. ஸோ கொஸ்டின் ஃபுல்லாக காசு இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் காசு எடுத்துக்கோ. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் பை மைனஸ் காமா. ஓகே, இப்போது இந்த இதில் பை மைனஸ் காமா, பைனா 180 மைனஸ் தீட்டா, இது தீட்டா, இது 180 மைனஸ் தீட்டா, இந்த இடம் வரும். இங்கே எது பாசிட்டிவ்னா சைன் பாசிட்டிவ், நமக்கு இருப்பதோ காஸ். எனவே என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் காஸ் காமான்னு வரும். ஓகேவா? இப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டிடியூட். எதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள். நம்ம எதுக்கு பேர் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டோம்? ஆல்ஃபாவுக்கு பேர் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னா, அப்போது காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸு. அதே அப்போது இங்கே பாருங்கள், இங்கே கொஸ்டினுக்கு வாங்க. காஸ் ஆல்ஃபாவுக்கு பேர் எக்ஸ், அப்போ காஸ் பீட்டாவுக்கு பேர் ஒய். ஆனால் இங்கே சைன் இருக்கேன்னா சைன் எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. என்னது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணால் சைன் ஆல்ஃபா. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ்னா ஆல்ஃபானா காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்போது சைன் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் பீட்டாவை நீயே சொல்ல, பீட்டா ஆல்ஃபானா எக்ஸ் ஸ்கொயர், பீட்டானா ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான். ஈக்குவல் டு மைனஸ் காஸ் காமா. காஸ் காமா எதுக்கு பேர் காமா வச்சோம்? காஸ் இன்வர்ஸ் ஜட்டுக்கு பேர் காமான்னு வச்சோம். ஓகேவா? அப்போது மீதி காஸ் இன்வர்ஸ் காசும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ என்ன வந்துடும்? ஆன்சர் மைனஸ் இருக்கும், அங்கே ஜட் இருக்கும். ஓகேவா? இப்போது மைனஸ் ஜட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடு. மைனஸ் ஜட் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஜட் ஆகிடும். அப்போது xy ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது நீ ஸ்கொயர் பண்ணி, ஸ்கொயரிங் தமிழில் வர்க்கப்படுத்தி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும், சுருக்குக. ஸ்கொயரிங் அண்ட் சிம்பிளிஃபைன்னு எழுதி நீ அது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கணும். இது 5 மார்க்ஸ் சம். ஓகேவா? அதனால் டைரெக்டாக நீங்கள் இந்த ஆன்சர் தான் வரும். சுருக்கினால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ஈக்குவல் டு 1. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆகும். இது ஸ்கொயர் பண்ணால் இது போயிடும், ரூட் போயிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. நான் செஞ்சு காட்டலாமா? நீ செஞ்சு பார்த்துட்டு சொல்ல. இது ஹோம்ஒர்க்காக கூட நீ எனக்கு செஞ்சு காட்டேன். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா, இன்றைக்கி போட்ட சம்ஸ் எல்லாமே 3 டைம்ஸ். ஏன் இதை நம்ம சொல்கிறேன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? இது எல்லாமே கல்வி தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ உனக்கு வேறு வழியே இல்லை. நீ என்ன பண்ணி தான் ஆகணும்? இது எல்லாத்தையும் படித்து தான் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 3 டைம்ஸ் எழுதி எனக்கு அனுப்புறது தான் உன் வேலையே. ஓகே, இதை நீ சுருக்கி பாரு. இல்லை சார் வரலன்னு சொன்னால் எனக்கு சொல்லு, நான் உனக்கு அடுத்த வாரம் போட்டு காமிக்கிறேன்.